ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்ம அறந்தாங்கி நிஷா ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கு. என்னடா இவங்க இப்படி ஷேர் பண்ணிருக்காங்களே அப்படின்ட்டு. சமீபத்தில் விஜய் டிவியில் இருந்து விலகி இருக்கும் நடிகை அறந்தாங்கி நிஷா அவர்களை பற்றி உங்களது கருத்து என்ன, சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே அறந்தாங்கி நிஷா விலகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது கீழே கேப்ஷன் போய் பார்த்தா அவங்களுக்கே இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. யார் பார்த்த வேலை சாமி இது, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன்டா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி ஐயோ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க அறந்தாங்கி நிஷா. அவங்க கேப்ஷனை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, யாரோ வேணும்னே இந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க போல இருக்குது. பாவம், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் டார்க் ஸ்கின் இருக்கவங்கள எல்லாருமே ஒதுக்க தான் நினைப்பாங்க மோஸ்ட்டாக. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்மளோட சுந்தரி சீரியல் கேப்ரில்லா, அதே மாதிரி நம்மளோட அறந்தாங்கி நிஷா. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிக்க வேண்டாம், நானுமே டார்க் ஸ்கின் தான். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்சு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அவங்க வந்து பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக போஸ்ட் பண்ணி அவங்களோட கெரியரை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்பவே பெரிய தப்பு. அறந்தாங்கி நிஷாலாம் உண்மையிலேயே வேறு லெவலில் காமெடி பண்ணுவாங்க. அவங்களையே அவங்க வந்து நிறைய இடங்களில் வந்து எப்படி சொல்கிறது, கலாய்ச்சிப்பாங்க. தன்னை வந்து தானே கலாய்ச்சி கூட மற்றவங்கள சிரிக்க வைக்கிற ஒரு சுபாவம் உடைய ஒரு பிரபலம் இவங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபேக் நியூஸ், யாரும் நம்பாதீங்க.